Praise the Lord. கடந்த வாரத்தில் ஆவியானவரின் முப்பெரும் சாட்சிகள் குறித்து நம்ம பார்த்தோம். அவருடைய சாட்சிகள் எப்படிப்பட்டதாயிருக்கு, அவர் கொடுக்குற சாட்சி, நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துக்களாலே நமக்கு எப்படியெல்லாம் காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி 3 விதமான சாட்சிகளை கடந்த வாரத்தில் பார்த்தோமா இல்லையா? அவன் ஞாபகம் இருக்கா, மறந்துச்சா? இன்றைக்கு சிறப்படையாளங்கள், பரிசுத்த ஆவியானவரின் சிறப்படையாளங்கள் அல்லது சின்னங்கள். ஒரு எல்லாத்துலேயும் ஒரு சின்னம் இருக்கு இல்லையா? ஒரு கட்சியை எடுத்துட்டீங்கன்னா ஒரு சின்னம் இருக்கணும். அந்த சின்னம் இல்லாமல் எதுவுமே யூஸ் பண்ணலாம். அது அடையாளப்படுத்த முடியாது, அந்த கட்சியை அடையாளப்படுத்த முடியாது. கரெக்டா இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தும்படியாக இருக்கிற சின்னங்களை குறித்து நம்ம என்ன பார்க்க, ஒரு சிறப்பு அடையாளங்களை பார்க்க போகிறோம். வருகிற இந்த வாரமும் அடுத்த வாரம் அதை குறித்து 2 பாகங்கள் எனக்கு ரொம்ப பெரிய காரியமாக இருக்கனால 2 பகுதியாக நான் பிரிச்சிருக்கேன். இந்த முதல் பகுதியை நான் காற்றை குறித்து, காற்றையும் சுவாசத்தை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வர வாரத்தில் தண்ணீரை குறித்து, தைலத்தை குறித்து, எண்ணெயை குறித்து, தண்ணீரை குறித்து, தைலம் எண்ணெயை குறித்து அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஏன் முன்கூட்டியே சொல்கிறேன்னா, இந்த ஆயத்தத்தோடு வராது. ஏன்னா இதெல்லாம் நம்ம சில காரியங்கள் ஆயத்தப்படாமல் எதுவுமே புரியாது. ஆயத்தப்படுது, எதிர்பார்த்து வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு காரியம் செய்வார். இன்றைக்கு நான் சொன்னபடியாக காற்றை குறித்தும் தேவனுடைய சுவாசத்தை குறித்து, நம்முடைய மூச்சு சுவாசம், அதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கு முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தை போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, வீடு முழுவதும் பெந்தைக்கோஸ்து நாள் வந்த போது அவர்கள் மேல் வீட்டு அறையில் என்ன பண்ணாரு, அவங்க பார்த்து கொண்டு இருக்கும்போது பலத்த காற்று என்ன பண்ணிடலாம், ஒரு முழக்கத்தை, காற்றை போல ஒரு முழக்கம் என்ன பண்ணிடலாம் அந்த இடத்துல வச்சான். அது மாத்திரம் அந்த இடம் அவங்க இருக்கிற இடம் முழுவதும் என்ன பண்ணிச்சான், நிரப்பிடிச்சான். ஃபர்ஸ்ட் ஆவியானவர் காற்றை போல என்ன பண்ணார், வருகிறார். அதுக்கப்புறம் அக்னி கண்ணுங்களாய், அக்னி போல நாவுகளை போல என்ன பண்ணார், இறங்கினார். 2 விதமா அந்த இடத்துல என்ன பண்ணார், இறங்கினார். முதல்ல எப்படி இறங்கினாரு, காற்றை போல என்ன பண்ணாரு, வந்தாரு. 2வது அக்னியால் இறங்கினார். நம்ம போனோம் போல வந்தவாறு பாட்டு பாடுறோம். அப்போ காற்றை குறித்து நிறைய பாட்டு இருக்கு இல்லையா? காற்று வீசுது தேசத்துக்கு மேல ஆவியானவர் இருக்கிறாரு, பாட்டு இருக்குது. காற்றை குறித்து இருக்குது, அக்னி 2 ஃபர்ஸ்ட் ஆவியை குறித்து பாட்டுகள் இருக்குது. இந்த இடத்துல காற்று குறித்து பேசுகிறார், அக்னி குறித்து பேசுகிறார். ஆனால் காற்று முதல்ல வந்தது, காற்று வளர்த்து வந்தது. அந்த இடம் முழுவதும் என்ன பண்ணிச்சு, நிரம்பிச்சு. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஆயத்தத்தோட காத்து இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவதூதர்கள் சொன்னாங்க, அவனுக்கு சொன்னாங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, எருசலேம்ல போயிட்டு காத்திருங்க, அனுப்ப போறேன்னு சொன்னவர் வருவார், உங்களை என்ன பண்ணுவார், அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, காத்துங்க. அவர் வருகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, காத்திருங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாம் காத்திருந்தாங்க இல்லையா? காத்திருந்தா எதிர்பார்த்திருக்கிற காரியம் வரும். காத்திருந்தா எதிர்பார்த்திருக்கிற காரியம் வரும். ஏன்னா அந்த நேரத்தில் காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
காற்று நம்ம சுற்றி இருக்குதுங்க. நம்ம சுற்றி காற்று இருக்குதா இல்லையா? காற்று இல்லாமல் நம்மளால் சுவாசிக்க முடியாது. காற்று இல்லாமல் நம்ம சுவாசிக்க முடியாது. என்னதான் சூடாக இருந்தாலும் சரி, அனலாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, காற்று இருக்குது. காற்று இருக்குதா இல்லையா? இப்போ நம்ம ஒவ்வொரு மூச்சு காற்றும் அது நம்ம சுற்றி இருக்கிற காற்றோடு இணைஞ்சி இருக்குது இல்லையா? அப்போ அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறாரா இல்லையா? நம்ம மத்தியில இருக்கிறாரா இல்லையா? உங்களுக்குள்ளால இருக்கிறாரா இல்லையா? உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாரா இல்லையா? உங்களுக்கு பக்கத்துல இருக்க உள்ளால இருக்கிறாரா இல்லையா? அது தெரியல பக்கம். எனக்குள்ளால இருக்கிறாரு தெரியும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை எனக்கு தவிர. அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளாலே இருக்கிறவரை நீங்கள் அறிந்தவர்கள். நீங்க அறிந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவர்களுக்குள்ளாலே இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ண அறிஞ்சீர்கள். ஏன்னா அதே ஆவியானவர் தான் அவருக்குள்ளாலே இருக்கிறார். அப்போ அவங்களுக்குள்ளாலே ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா தெரியலன்னா உங்களுக்குள்ளாலே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்ல வருது? ஆவியானவரை உங்களுக்குள்ளாலே உணர்ந்தீங்க, ஓகே. ஆனா அங்கே உணரலைன்னா ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? அங்கே அவங்கள்ட்ட பிரச்சனைனா என்னன்னு நீங்க என்ன பண்ணணும்? விசாரிக்கணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். விசாரிப்பே இல்லாம அடுத்து ஜெபம் பண்ண எந்த காரியத்துக்காக விசாரிச்சா ஜெபம் பண்ண முடியும்? கரெக்டா? ஒருத்தர் விட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியாம எப்படி ஜெபம் பண்ணணும்? தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நான் இப்போ ஒரு குறிப்பு சொன்னேன். ஆரம்பிக்கு முன்னாடி குறிப்புகள் சொன்னேன். இதுக்காக ஜெபிக்க. அது நான் குறிப்பு சொல்லாம அதை பற்றி தெரியாம நீங்க ஜெபிக்க முடியுமா? அதை பற்றி அறியாம நீங்க ஜெபிக்க முடியுமா? முடியாது. அதேதான் நான் சொல்றேன். சபையில் இருக்கிறவங்க சபை காரியங்கள்ல என்ன நடக்குது, அவங்களுக்குள்ளால என்ன இருக்கு நமக்கு தெரியாது. அவங்க சுச்சுவேஷன் என்ன நமக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்டாதான் தெரியும். அவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். அதான் விசாரிப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உங்க தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணலாம், அப்படியே கை வச்சு கூட ஜெபம் பண்ணலாம். அதுலதான் சம்பவம் வெளியே வரும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தருக்குள்ளால பிரச்சனை இருக்கு, எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு காட்டி கொடுப்பார். அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பிரதர், என்ன சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? அவங்களோட இது என்ன பண்ணுங்க? விசாரிக்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்து யாராவது பேச மாட்டாங்களா? ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? இப்போ யாராவது உணர்த்திருக்காரு, உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு அந்த பர்சனை காட்டி கொடுக்குறாரு. இப்போ பிரியா பிரியா யூஸ் பண்ணுங்க. இதான் சாப்பிட்றாரு. இப்போ பிரியா கிட்ட நார்மலா பேசுறேன். பிரியா கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்கேன். எப்பவும் நான் பேசுறேன். எப்பவும் நான் விசாரிப்பேன். வரும்போது எப்படி கேட்பேன், இந்த மாதிரி இருக்கு. என் வேலை விசாரிக்கலையா? எங்கெல்லாம் பார்க்குறானோ அங்கெல்லாம் என்ன பண்ணாரு? இது நல்லா இருக்கியம்மா? அப்போ அது நான் கேட்காம நான் பார்த்துட்டு கண்டுக்காம நான் போயிட்டேன்னா அது பொண்ணு மனசுல என்ன இருக்கும்? என்ன பார்த்து வந்து கண்டிக்கவே போறாரு, கூட்டிட்டு போறாரு, நானே ஃபோன் பண்ணிட்டு போகிறாரா? அவருக்கு மைண்ட் இருக்கு எல்லாமோ என்ன பண்ணுவோம்? போய்கிட்டே இருக்கும். புரியுதா சொல்லுது? பார்த்தாச்சு. பார்த்துட்டு பாப்பா அது மாதிரி போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? ஒன்று ஏதாவது பிரச்சனை, என்கிட்ட ஏதாவது பிரச்சனை, அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஆனால் என்கிட்ட என்கிட்ட ஏதாவது பிரச்சனையா? அப்போ எப்படி அவன் தெரிஞ்சுப்பா? என்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனையா பார்த்தேன். இப்போ அவர்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா, மன கஷ்டங்கள் ஏதாவது இருக்குதுன்னா, உண்மையான இதாக இருந்தா என்ன பண்ணுவோம்? சொல்லுவேன். இல்லைம்மா அப்படி சொல்லி கொடுக்கணும். ஆனால் உண்மையாக அது ஆண்டவர் வந்து பேச சொல்லும்போது
அவன் எனக்காக ஜெபிக்கும் போது இது எங்க நடக்குது? எனக்குள்ள நடக்குது. அதே போல அவளுக்கு தான், அதே போல அவளுக்கு தான். அதான் அதான் ஒவ்வொருத்தருக்குள்ள விசாரித்து ஜெபம் பண்ணுறது. அப்போ கேட்காம போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவர் அப்படிதான் நிக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டானா அங்க எதுவும் இல்லை, ஐக்கியம் இல்லை. அங்க அன்பு, தேவ அன்பு வெளிப்படாது. தேவ அன்பு வெளிப்படாது. புரியுதா சொல்ல வருது? எவ்வளவுதான் ஒருத்தர் மேல கோபம் இருந்தாலும், எவ்வளவுதான் இது பண்ணாலும், அதை என்ன பண்ணுவாங்க? பேசி தீர்த்தணும். பேசிட்டு தீர்த்தணும். உள்ள வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. உங்களை அதை என்ன பண்ணிடும்? நாஸ்திப்படுத்தி. அது கேன்சர் போல. அது உங்களுக்கு கேன்சர் போல. உங்களுக்கு தான் அது பாதிப்பு. உங்களுக்கு ஒருத்தர் மேல மன கஷ்டம் இருந்தா அப்பவே என்ன பண்ணுங்க? பேசிட்டு தீர்த்துட்டு. அது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தானே. ஒவ்வொருத்தருக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு என்ன, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும், அப்படி ஒரு ஆசை இருக்கு. இன்னொருத்தவங்களுக்கு இப்படிதான் இருக்கணும்னு ஒரு இருக்கும். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லை. ஆனா எல்லாரும் வழி நடத்துறது யாரு? எல்லாரும் வழி நடத்துறது யாரு? யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா உள்ளுக்குள்ள வைக்காம எல்லாத்தையும் ஆண்டு சமயத்தை கொட்டிட்டு, அதோட எனக்கு உண்மையா கரெக்டா எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு தேவையில்லாத காரியங்கள் உள்ளுக்குள்ள பாரமா மாறக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அதே பாரமா மாறுது. நிறைய பேர் அந்த மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டாம, அந்த சமூகத்துல கொட்டாம அப்படியே விட்டு இருக்குது. அவங்களுக்கு என்னது? ஒரு பாரமா மாறுது. இங்க பரிசுத்தாக என்ன பண்றாரு? காற்றை போல இங்க இருக்கிறார். சரியா? எதுக்காக முழுமையை நிரப்பினார் அந்த இடத்த தெரியுமா? பரிசுத்தாவினரு அந்த முழுமையா நிரப்பிச்சு தானே சொல்லப்பட்டிருக்கிறதுல. அந்த இடம் முழுவதும் நிரப்பிச்சு. ஏன் முழுமையை நிரப்பினாரு? அங்க ஏற்கனவே காற்று இருக்குது. அவங்க எல்லாம் இது பண்ணுது. அந்த இடம் முழுவதும் அந்த உணர்வு, இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புறார். பரிசுத்த ஆவியானவர் முழுமையும் நிரப்புறார். அந்த டைம் மாத்திரம் நிரப்பிட்டு அப்படியே விடுறது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வரார் பரிசுத்த ஆவியானவர். உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாரு? வரார். கேட்டா இல்லையா? அப்போ 2ஆம் அதிகாரத்துல அவர் எப்பவும் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து அனுப்பும் போது எப்பொழுதும் நம்மோடு இருக்கும்படியாக என்ன பண்றாரு? முதல் தடவையா என்ன பண்றாரு? வரார். அப்பப்போ வந்துட்டு போறவர் பழைய ஏற்பாடுல, அப்பப்போ வந்துட்டு போறவர் பழைய ஏற்பாடுல. முழுமையா வரணும்னா நிரம்பி இருக்கணும். எங்கேயும் இருக்கணும். கொஞ்சோட கேப் இருக்கக்கூடாது. மற்றோட கேப் இருக்கக்கூடாது. நம்ம சுவாசிக்கிற காற்றோட அவர் என்ன பண்ணணும்? கலந்து இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா சொல்லுவது? நம்ம விட்டு என்ன பண்ண கூடாது? பிரிய மாட்டேன்னு சொல்றாரு. எப்பவும் நம்மோடு இருக்கும்படியாக வந்திருக்கிறாரு, நம்மோடு கலந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. சுவாசிக்கும் போது யாரை சுவாசிக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை சுவாசிக்கணும். ஒரு பெரிய காரியம் இல்லை. முழுசு நினைச்சிட்டாருன்னா அவர் சுவாசிக்கிறது யாரை சுவாசிக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை சுவாசிக்கிறோம். அப்பொழுதுதான் அவரால் என்ன பண்றீங்க? பலன் அடைகிறீங்க. அவரை நீங்க சுவாசிக்கும் போது நீங்க பலன் அடைகிறீங்க. நீங்க எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதும் பூமி கடைசி வரைக்கும் தேவனுக்கு சாட்சிகளாக. அதான் அந்த வசனத்தில் அர்த்தம். நீங்கள் பலன் அடைகிறீங்க. யாரால? பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்றீங்க? பலன் அடைகிறீங்க. அவர் உங்கள் சுவாசத்தோடு அவர் கலக்கும் போது நீங்கள் என்ன பண்றீங்க? அவரோட பலன் உங்களுக்குள்ளாக என்ன பண்ணுது? வருது. எனக்குள்ளாலே அவர் பெரியவரா இருக்கிறார். அப்போ என்னை எதிர்க்கிறவர் யாரும் நிற்க முடியாது. எதிர்த்து நிற்க யாரும் முடியாது. நான் பலத்த காரியங்கள் செய்யறவனா பாருங்க. என்னை பலப்படுத்தினா நான் பலத்த காரியம் செய்யறவனா மாற்றுவேன். அதான் என்னை எழுப்புகிறார், தட்டி எழுப்புகிறார். நான் எழுந்திக்கும் போது, நான் தூங்கும் போது ஒரு பக்கம் எந்திரிக்கும். காலையில் நீங்க தூங்கி எந்திக்கும் போது அந்த காலத்துல
ஒரு விதம் சில டைம் வந்து சோறு பெட் சோறு இருக்கும் நிறைய பேருக்கு. கட்டில் சரியாக ஒழுங்காக படுத்துக்க மாட்டாங்க. ஒரு கழிச்சு படுக்கிறவங்க இருப்பாங்க, ஒவ்வொரு விதமாக படுத்துக்கிறவங்க இருப்பாங்க. கரெக்டாக சில பேருக்கு இது வலிக்கும், சில பேர் தேய் வலிக்கும், அது வலிக்கும். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஷேப்லையும் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு கோலத்தையும் என்ன பண்ணுவீங்க படுப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு என்ன பண்ண அந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணாதான் அதுக்கு அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க வலியெல்லாம் போகும். சில பேருக்கு மறுத்துரும், அப்படி கையெல்லாம் வரும். காலேஜ்லாம் ஒரு விதமாக மறுத்துரும், அப்படி கரெக்ட் பாஸ் பண்ண மாதிரி ஆகிடும். நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு காரியங்கள் வரும். அப்போது அது எழும்பும் போது காலையில் எழுந்துச்சு படிக்கும். அது மூச்சு விடும்போது அதில் ஆவியானவர் கலந்துருக்கிறார். உங்களுக்கு எழுப்புகிறார்ல, அது எழுப்புகிறாரு பரிசுத்த ஆவியானவர் எழுப்புகிறார். நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய மூச்சு காட்டில் அவர் கலந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அவன் ஜீவனோடு இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் தூக்கத்திலே இறந்து போயிருக்கிறாங்க, தூக்கத்திலே மறைந்து போயிருக்கிறாங்க. அது சுவாசம் அவரோடு நம்ம சுவாசத்தோடு கலந்துருக்கிறார். நம்ம சொப்பனம் காணும்போது கூட நல்ல சொப்பனம் காணணும்னா அது யார் பிரஸ்தாபினார் உதவியாளர் தான். சில பேர் கிட்ட கிட்ட கிணவா வருது, தேவலாம் இருக்காங்களா வருது, தூக்கமே வர மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க தூக்கமே வர மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு, மூச்சு விடவே கஷ்டமா இருக்குமா. சில பேர் மூச்சு விடவே கஷ்டமா இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு மட்டும் கவனமா இருக்கு, நான் சுவாசிக்கிற காற்று அவராலே வந்தது, என்னோட பெலன் அவராலே இருக்கு. என் பெலன் குன்றி போகுதுன்னா நான் அவரோடு சரியான உறவுல இல்லை. என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு இல்லை. என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு இல்லை. யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா முடியும். நிக்கோதேம் கிட்ட சொல்றாரு, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறான். என்ன பண்றீங்க? காற்றானது அது இஷ்டமான இடத்துல என்ன பண்ணுதான் வீசுது. அது சத்தத்தை நீ கேட்கிற, ஆகிலும் அது என்ன இடத்துல இருந்து வருது என்று, என்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அப்படியே காற்றை போலவே பிறக்கிறான், அவரே போல இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம வந்து எங்க போறோம் ஏது போறோம் நமக்கு தெரியாது. ஆனா யார் கொண்டு போறாரு நம்மள? தேவன் தான். பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்றாரு? கொண்டு போகிறாரு. அவர் நம்மளை வழி நடத்தும் போது சேஃபா வழி நடத்தி கொண்டு போவாரு. அது சொல்ல காற்று எங்கிருந்து ஆரம்பிக்குது எங்கிருந்து நமக்கு தெரியாது. காற்று நம்ம பார்த்தது இல்லை, ஆனா அவரை உணர்ந்து காற்று உணர்ந்துருக்கோமா இல்லையா? உணர்ந்துருக்கோமா இல்லையா? காற்று காற்று பலமா வரும், பலமா வருதா இல்லையா? வருதா இல்லையாமா? கொஞ்சம் தானே இருக்கீங்க, உணர்றீங்களா இல்லையா? அதே போல பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் இருக்கிறார். நீங்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க உணர முடியும். அவரோடு நீங்க நீங்களும் காற்றை போல என்ன பண்ணுவீங்க? மாறுவீங்க. உங்க வாழ்க்கை அப்படி மாறும். எங்க போகுது எதுவுமே தெரியாது, லைஃப்ல எப்படி போகுது உங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் உங்களை என்ன பண்றாரு? வழி நடத்தி கொண்டு போறார். உங்களுக்கு நிச்சயம் கிடையாது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், நமக்கு நிச்சயம் கிடையாது. நமக்கு நாளைக்கு உயிரோடு இருப்போமா நமக்கு தெரியாது. ஆனா வழி நடத்துகிறவர் அவரா இருந்தாரா, அவர் என்ன பண்ணாரு? கொண்டு போயிட்டு கொண்டு பத்திரமா தூக்கி சுமக்கிறார். தூக்கி சுமந்து நம்மளை அழகா என்ன பண்றாரு? இடத்துக்கு கொண்டு போறாரு. நம்ம வாழ்க்கை எந்த இடத்துக்கு போகணுமோ அப்படிதான் என்ன பண்றாரு? அவர் தீர்மானிக்கிறார். நம்ம தீர்மானிக்கிறது இல்ல, அவர் நம்ம வாழ்க்கை என்ன பண்றாரு? தீர்மானிக்கிறார். அவர் கொண்டு போகிறார். அவர் கரை சேர்ப்பார். கரை சேர்க்கிறது ரொம்ப பிடிச்சாங்க வார்த்தை. பொம்பளை பிள்ளைங்களை தான் என்ன பண்றீங்க? கரை சேர்க்கிறீங்க. நீங்க கரை எதுவுமே நீங்க சேர்க்கிறது ஒரு பக்கம், நீங்க அது நீங்க பண்றதுனால தான் உங்க சரீரம் பாதிக்கப்படுது. கடன் வாங்குறீங்க, போய் மாட்டிக்கிறீங்க, எல்லா பிரச்சனையும் போயிட்டு சிக்கிக் கொள்ளுகிறீங்க.
அதுக்காக என்ன பண்ணுவாங்க, பெண் பிள்ளைகளுக்காக என்ன பண்ண ஆசை பண்ணுவாங்க, சின்னதுலேருந்தே என்ன பண்ணுவாங்க, நகை சேர்க்கிறது, அது சேர்க்கிறது. ஏன் வாழ போற இடத்துல நல்லா வாழணும்ல, வாழ போற இடத்துல நல்லா வாழணும்ல. அந்த மென்டாலிட்டி என்ன வருதுன்னா, எப்ப வருதுன்னா, வழி நடத்துகிறவரு கூட இல்லாதவங்க தான் வருது. பிள்ளையை கொடுத்தவர் பிள்ளைக்கான தேவையை சந்திப்பார். அல்லேலூயா. பெண் பிள்ளையா இருக்கட்டும், ஆண் பிள்ளையா இருக்கட்டும், எந்த பிள்ளையா இருக்கட்டும், பிள்ளையை கொடுத்தவர் பிள்ளையின் தேவையை சந்திப்பார். பிள்ளை பிறக்காத அளவுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தடை பண்ணிடுவாங்க. பிள்ளை பிறக்கக்கூடாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, தடை பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி சமாளிக்கிறது தெரியல. நீங்க சமாளிக்கணும் இல்லை, அவர் தான் சமாளிக்கிறார் உங்க பிள்ளைய. அவர் உங்களை பிள்ளைய பாத்துக்கிறாரு. உங்க பிள்ளைகளுக்கு தான் நீங்க சேர்த்து வைக்கிறது உங்களுடைய இது. ஆனா கரை சேர்க்கிறவர் யாரு? உங்க பிள்ளையோட வாழ்க்கையை கரையை சேர்க்கிறது யாரு? கர்த்தர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் கரை சேர்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் கரெக்டா சேர்க்கிறாரு. இப்பதான் பார்த்தோம். விட்டு கொடுக்கலே கல்லைங்கள என்னக்கென்று கடல் மேல் நடந்து வந்து காற்றை கடலில் என்ன பண்ண அடக்கி என்ன பண்ணீங்க, கரை செய்தி பாட்டு இப்பதான் பாடுறோம். காற்றை கடலில் என்ன பண்ணுங்க, அதுக்காக இல்லையா? எல்லாரும் பயந்தாங்க, என்ன நடக்க போது, பத்திரமா கரை சேருவோமா, பத்திரமா நான் வீடு போய் சேருவேனா, என் வாழ்க்கை விடனா முடிஞ்சிச்சு, இந்த கடலை முக்கி சாப்பிடுறோம் அப்படின்னு மைண்ட் செட்ல இருந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, கடல்ல யாரையும் நடந்து வர. அதை பார்த்த பேதுருக்கு ஒரு பயங்கரமான உற்சாகம். அவருக்கு நினைச்சோம், ஏசு நினைச்சோம், நீங்க நடந்து வரீங்க, நானும் வரேன், நீங்க நடந்து வரீங்க, நானும் வரேன், சரி வா. நல்லா வாக் பண்ணான், ஜாலியாக வாக் பண்ணான். காற்றை பார்த்தான், கடலை பார்த்தான், இதை பார்த்தான், கீழே மூழ்கி போனான். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு வர வரைக்கும், வழி நடத்துகிறவரை பார்த்துட்டு வர வரைக்கும், நடந்து வந்தவரை பார்த்துட்டு வர வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக என்ன பண்ணான், நடந்து போனான். ஆனா அலையை பார்த்துட்டு காற்றை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணா, கீழே ஆழத்தை பார்த்தோம்னா கீழே மூழ்கி போவான். ஆனா அவரை விடலை, அவனை விட்டு கொடுக்கல இல்லையா? கை பிடிச்சி என்ன பண்ண, தூக்கி விட்டாரு, கை பிடிச்சி தூக்கி விட்டாரு, நடத்தி கொண்டு போனாரு. கரையில் என்ன பண்ணாரு, சேர்த்தார், கரை சேர்த்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உங்கள் விசுவாசம் நீங்க அற்ப விசுவாசம், அற்ப விசுவாசம் இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய காரியம் நடக்காமல் போகுது, நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்க விடாமல் தடுக்குது. புரியுதா நான் சொல்ல வருது? உங்களோட பயம் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன பண்றது, பாதிக்குது. நீங்க பயந்து உங்களுக்கு அது என்ன பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு என்ன பண்றீங்க, தள்ளுறீங்க. அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணுது, அது பாதிக்கப்படுது. அவங்க என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க உங்களை பார்த்து. அவங்க வாழ்க்கை பயமுள்ள வாழ்க்கை மாறுது. உயிரை கண்டு பயப்படாதீங்க, எதிர்காலத்தை கண்டு பயப்படாதீங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினாலே பயம் வருது, எப்படி பண்ணுவோம், எந்த மாதிரி வேணும். கரை சேர்க்கிறவர் என்னோடு இருக்கிறார், என்னை பத்திரமா கரை சேர்க்கிறார், என்னை வழி நடத்துகிறவர் அவர். பரிசுத்த ஆவியானவர் அழகாக கொண்டு போய் இருப்பார். காற்றை கடலை அடக்கிறவர் என் கூட இருக்கிறார். புயல் போல பிரச்சனை வந்தாலும் எனக்கு பயம் இல்லை, என்னை பத்திரமா நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. என்னை பத்திரமாக நடத்தி கொண்டு போகிறார். நிக்கோதேமுக்கு அதான் சொல்றேன், காற்று எங்க இருந்து வருது உங்களுக்கு தெரியாது. அதே போல அவருக்குள்ளால இருக்கிறவன் அப்படிதான் இருக்கான். அவன் கவலைப்பட போறது இல்லை, அவன் வாழ்க்கை எங்க போக போறாரு, கவலைப்பட போறது இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் அவன் என்ன பண்றாரு, நடத்தி செல்கிறார். அல்லேலூயா. கரெக்டா எங்க போகணுமோ அங்க போக வைக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நீங்க பயப்படுவீங்களா? இது மாதிரி பிரச்சனை வருது, போராட்டம் வருது, இந்த மாசத்துக்கு வாக்குத்தத்தம் என்ன சொன்னேன்,
எதில் நிலைத்திருக்கணும்? 1ஆம் தேதி சண்டே தானமா வந்துச்சு? 1ஆம் தேதி சண்டே தானமா வந்துச்சு? தேவ சமாதானத்துல நிலைத்திருங்க. தேவ சமாதானத்துல நிலைத்திருங்க. தேவ சமாதானத்துல நிலைத்திருங்க. உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் இல்லை. மனுஷன் வந்து லைஃப்ல சமாதானமா வாழணும்னா, லைஃப்ல சமாதானமா வாழணும்னா உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு சொல்றேன். என்னோட சந்தோஷம் உள்ள நிலைத்திருக்கு. உங்களோட சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு என்னோட சமாதானத்தை நீங்க நினைச்சுங்க. உலகம் கொடுக்க கூடாத சமாதானம் உங்களுக்கு நான் கொடுக்கறது இல்லை. நான் எப்போதும் உங்களோட இருக்கிறேன். நீங்க பயப்படாதீங்கன்ற நாங்க. அல்லேலூயா. போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், என்ன வேணா கஷ்டங்கள் வரலாம். அதெல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? உங்களுக்கு கூட இயேசப்பா இருக்கிறாரா? நீங்க நம்புறீங்களா? உங்களுக்குள்ள உங்களை வழி நடத்துற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அவரை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஏதோ யாருக்கும் நான் செலுத்திக்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஏன் பயப்படணும்? ஏன் கலங்கணும்? உயிர் வந்தா வரட்டும், மழை வந்தா வரட்டும், போராட்டம் வந்தா வரட்டும். கடனா பயப்படாது, கடனாரனா பயப்படாது. தேவையை சந்திக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். தேவையை சந்திப்பா. ஆனா திரும்பி என்ன பண்ணாதீங்க, கடன்காரங்கிட்ட போவாதீங்க. காப்பாற்றி விடுகிறார், கரை சேர்த்து விடுகிறார். நான் நீ வேணும்னா போயிட்டு நான் அங்கதான் நடுக்கல தான் நிற்பேன்னா, டிராபிக் வந்து பஸ்ஸு, லாரி, இல்லை பைக்கெலாம் ஓட்டு போறீங்க, கார் ஓட்டு போறீங்க, ஏதோ ஆட்டோ ஓட்டு போறீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும் சிறப்பு விளக்கு நிற்கும், ஸ்டாப் செய்யுது. நான் நிற்க மாட்டேன், எனக்கு எல்லாம் க்ரீன் லைட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பிரேக் பிடிக்காம அப்படியே போனீங்க. என்ன பண்ணீங்க, முட்டிட்டு ஒன்று நீங்க போய் இடிக்கிறோம், இல்லைன்னா தேசத்துல வண்டி இல்லைன்னா பக்கத்துல சைக்கிள் வண்டி உங்களை வந்து என்ன பண்ணோம், இடிக்கும். இடிக்க படிக்காதா? யார் மேல தப்பு? இப்படிதான் சொல்லுவது. ஆண்டு உங்களுக்கு அடையாளங்கள் அதிசயங்கள் வைக்கிறார். எதுக்குன்னா நின்று பார்த்து அப்புறம் போகணும். நின்று பார்த்து அப்புறம் போகணும். என்ன காரியம் இருந்தாலும் ஒரு தடவை நின்று பார்த்து அதுக்கப்புறம் போறீங்களா, பண்றீங்களா, என்ன பண்றீங்களா, அதுக்கப்புறம் செய்யுங்க. அதுக்குதான் மஞ்சள், அது சிவப்பு, மஞ்சள், பச்சை, அது கலர் கொடுத்துட்டாரு. செல்ஃப் லைட்னா நிக்க நில்லு, பிரச்சனை வருது நில்லு, பாடு வருது நில்லு, யோசிச்சு பாரு. மஞ்சள் என்னது, யோசிச்சு பாரு, என்ன பண்ணணும் யோசி. தீர்மானம் உடனே எடுக்காத, தீர்மானம் உடனே எடுக்காத, யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணு, போ, தைரியமா போ. தைரியமா அதுக்கப்புறம் காரியத்தை செய். நல்ல நேரத்துல நிற்கவும் மாட்டேங்கிறோம், யோசிக்க மாட்டோம், போகணும் போகணும் போகணும், பண்ணணும் பண்ணணும் பண்ணணும், இது நடக்கும் நடக்கும் நடக்கணும், எனக்கு வேணும் வேணும் வேணும், அது மாத்திரம் நடக்குது. ஆனா இது ஒரு தடவை நின்று பார்த்து தேவனை மகிமையை பார்க்க மாட்டேங்கிறோம், அவர் செய்யற காரியங்களை பார்க்க மாட்டேங்க. நீங்க சங்கீத பார்க்க அதுதானே, நீங்க நின்றுங்க அவர் செய்யற காரியத்தை தேவனை மகிமை தியானிய தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்களே எல்லாம் பண்ணுங்க, அவர் யுத்தம் பண்ணுகிறவர் நமக்கு பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணாரு, நின்று வேடிக்கை பார்ப்பாரு. அவர் அப்புறம் உட்காந்து என்ன பண்ணுவாரு, அவர் கை கட்டி நிற்கிறாரு, போ போ போ, எவ்வளவு தூரம் போறியா போ, இங்கதான். அப்புறம் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு, ஐயோ குத்துறாங்க, கொலையிறாங்க, அது பண்ணுது இதாகுது, ஐயோ வடி ரத்தம் வடிக்குது. அப்புறம் அடி முழுக்க அடிச்சு என்ன பண்ணுவார், ஆண்டு சொல்லுங்க, ஐயோ கத்தாவே காப்பாற்றுனாதவரே. அது முதல்ல நின்று
கேட்டேன்னா அவர் என்ன பண்றாரு? உங்களுக்காக யுத்தம் செய்கிறார், யுத்தம் பண்ணுகிறாரு, யுத்தத்தை ஓய பண்ணுகிறாரு, யுத்தத்தை ஓய பண்ணாரு, பிள்ளை உடைக்கிறாரு, ஈட்டிய முறிக்கிறாரு, ரதங்களை அல்லேலூயா. பெரிய காரியம் இல்ல. அதுல நீங்க நின்று அவர் செய்கிற காரியத்தை பாருங்க, அவர் மகிமைய பாருங்க. உங்களை உயர்த்துகிறவர் அவரு. ஜாதிகளுக்குள்ளால உங்களை உயர்த்துகிறார், ஜனங்களுக்குள்ளால உங்களை என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். அதான் எல்லாத்தையும் உயர்த்துகிறார். நீங்க உயரம் உயரம், அதுக்காக நீங்க பிரயாசம் பண்ணணும். எவ்வளவுதான் பிரயாசப்படுவீங்க? பிரயாசப்படக்கூடாது நான் சொல்லல. கஷ்டம் இருக்குதான், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதான். ஆனா கஷ்டப்படணும். அதுவே உங்க வாழ்க்கையா மாறிடக்கூடாது. கஷ்டப்படுறது உங்க வாழ்க்கையா மாறிச்சுன்னா, நானே என்னோட சுய பலத்தினால எல்லாம் செய்யறேன், நான் தான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்றேன், நான் தான் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லா காரியமும் செய்யறேன், அப்படியே கஷ்டப்பட்டுட்டே கடங்க. ஆண்டு உங்களுக்காக எதுவும் பண்ண மாட்டார். உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது செய்யணும், உங்க வாழ்க்கை நன்மையான காரியம் வரணுமா, உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியம் வருமா, நீங்க கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, அமைதியா வெயிட் பண்ணுங்க. ஆசீர்வாதமான காரியம், நல்ல காரியம் வருமா, அமைதியா வெயிட் பண்ணி பாருங்க. அவர் சொல்ற, நானே தேவன் என்று நீங்க அறிந்து கொள்வீர்கள். கவனிச்சல் லைஃப்ல அதுதான் இருக்கு. நாமளா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நில்லுங்க, கவனிங்க, அப்புறம் போங்க. கவனிக்க மாட்டேங்கிறீங்க, நிற்க மாட்டேங்கிறீங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா போகணும்னு இருந்தா அப்படியே போயிடுவீங்க. ஒன்று அடிப்படும், இல்லை லைஃப் அதுதான் ப்ராப்ளம். அதே ப்ராப்ளம் அதை ஃபேஸ் பண்ணுங்க, யோசிச்சு பண்ணுங்க, எல்லா காரியமும் செய்யுங்க. நம்ம ஊரோட மூச்சு காட்டு அவராலே வருகிறது. அது தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்துல யாரும் வாசிங்க, எல்லாரும் எடுத்துங்க. எல்லாரும் எடுத்துங்களா? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 to 14 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வாசித்து கேட்க போறோம். சரியா? 1 வாசிக்கிறோம். அப்படியாவது திருப்பி யாருக்கு திருப்பிட்டீங்களா? எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம், 37ஆம் அதிகாரம். சரியா? 37ஆம் அதிகாரம் 1 to 14 வரைக்கும் வாசிப்போம். பொறுமையா வாசிங்க. என் மேல் அமர்ந்து கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று.
அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அதுல என்னது? ஆவி இல்ல. இப்போ திருக்காட்டு சொல்ல இன்னொரு சொல்றேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுள்ள இவர்கள் உயிர் அடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார். ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பெரிய காரியம் இல்ல. ஊது கட்டளை என்ன சொல்றாரு? தீர்க்க சொல்ற என்னது? கட்டளையிடு, ஆவிக்கு நீ கட்டளையிடு. ஒர அது கேக்குதா இல்லையா பாரு. உடனே அது நடந்தான். என்னது? சொன்ன உடனே 4 திசையிலிருந்து வந்து அந்த சரீரங்களுக்கு இறந்து போன அந்த சரீரங்களுக்குள்ளால என்ன பண்ணுது? வந்தது. ஊதிச்சு. இல்லையா? ஊதினது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் எழுப்பி மகா பெரிய சேனைகளா மாறினாங்க. இல்லையா? அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முக்கியமா அண்டர்லைன் பண்ண வேண்டிய முக்கியமான ஆசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ என் ஜனங்களே, நாங்கள் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். தேவனை அறிவதற்கு முன்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒரு பிரேத குழியை போலதான் என்ன பண்ணது இருந்தது. உயிர்ப்பித்து எழுப்புறாராம். உயிர்ப்பித்து எழுப்புறாரு. அந்த பிரேத குழியிலிருந்து உங்களை தூக்கி விட்டது மாத்திரமல்ல, என் ஆவியை உங்களுக்குள்ளார என்ன பண்ண வச்சிருக்கிறாரா இல்லையா? உங்களுக்குள்ளாரே அவர் ஆவியை வைத்திருக்கிறாரா இல்லையா? உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். மறுத்து போன வாழ்க்கையை திருப்பி என்ன பண்ணாரு? இன்னொரு வாய்ப்பை என்ன பண்ணிருக்கிறாரு? தந்திருக்கிறார். அதை உலர்ந்து போன எலும்புக்கு செய்கின்ற போல உங்கள் வாழ்க்கையில என்ன பண்றாரு? செய்ய வல்லவரா இருக்க செஞ்சிருக்கிறாரா இல்லையா? இனிமேல் இன்னும் நிறைய பேருக்கு செய்ய வரும். இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையில தேவ ஆவி என்ன பண்ணும்? வைக்கப்பட வேண்டும். நிறைய பேர் இழந்து போயிருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய காரியங்கள் இழந்து போயிருக்கிறாங்க. நன்மை வராத அளவுக்கு தடைப்பட்டு இருக்குது. அதெல்லாம் திருப்பி வரணும். அல்லேலூயா. என்னோட ஆவியை உங்களுக்கு உள்ளத்துல என்ன பண்ண வைப்பேன். நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அல்லேலூயா. உங்கள் தேசத்துல உங்களை வைப்பேன் என்று சொன்னா யாரும் உங்களை நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களை அகற்ற முடியாது. உங்களுக்கு மேன்மையான காரியங்கள் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? உயர்வீங்க. இருக்கிற இடத்துல என்ன பெருகுவீங்க.
உங்களை யாரும் அசைக்க முடியாது. நம்ம சாக கிடந்தோம், நம்ம மரணத்துக்கு ஒப்பானவர்களா இருந்தோம். நம்மள திருப்பி என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்து நம்ம நரகத்துக்கு ஒப்பா நித்திய ஆக்கினைக்கு ஒப்பா இருந்த நம்மள திரும்பி ஒரு வாய்ப்பை கொடுத்து மீட்டெடுத்து அவரோட ஆவி எனக்குள்ளால வைத்து என்ன ஒரு அவருக்கென்று ஒரு சேனையாய் மாற்றி, இல்லையா, அவருக்கென்று ஒரு சேனையாய் மாற்றி அவருக்கு சொந்தமாய் மாற்றினார். என்னோட இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும்போது அவருக்கு சொந்தமாய் மாற்றினாரே. மாற்றினது மாத்திரமல்ல, சொல்றாரு, நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதை சொன்னேன், இதை செய்வேன். இதை சொன்னாரு, இதை செஞ்சு முடிச்சாரு. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. உங்களை உயிர்ப்பிக்கிறவர் அவர். கோயிலுக்கு போன நேரத்துல உங்களை உயிர்ப்பிக்கிற அவர். முதல் காரியம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தில் சொல்லி, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலிருந்து பூமி மண்ணிலிருந்தாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசிலே ஊதினார். ஜீவ ஆத்மா ஆனான். அந்த ஜீவன் அவனை விட்டு போனது, அந்த ஜீவ ஆத்மா அவனை விட்டு போனது. ஆனா திரும்பி அதே ஜீவாத்மாவை நம்ம விஷயத்துல என்ன பண்றாரு? வைக்கிறாரு. ஹல்லேலூயா. திரும்பி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கிறது. நமக்கு தகுதி இல்லை, அந்த சுவாசம் அவர் கொடுத்த சுவாசம் நமக்குள்ளாலே இருக்கிறது. அது புரிஞ்சாம போயிட்டாருன்னா நல்லது. நம்ம நீடித்த நாட்களாக நம்மளை திருப்தி ஆகணும். அவர் ரட்சிப்பை எனக்கு காண்பிக்கணும். நல்ல நீடித்த நாள் நான் வாழணும், பலனாய் வாழணும். சாகிற வரைக்கும் நான் என்ன பண்றேன்? நான் என்னோட 2 காலில் நான் நிற்கணும். என்னோட ஆசை தான் 2 காலில் நிற்கணும். சாகிற வரைக்கும் நான் ஊழியம் செய்யணும். நானும் கேட்டதே தான். சாகிற வரைக்கும் நானே ஊழியம் செய்யணும். என்ன யாரும் என்ன பண்ணக்கூடாது? நான் யாரும் கஷ்டப்படுத்த கூடாது. என் பிள்ளைய நான் கஷ்டப்படுத்த கூடாது. நான் ஒண்ணு, என் வேலை ஒண்ணுன்னு இருக்கணும். அதான் ஆண்டுகிட்ட நான் கேட்டுருக்கேன். எனக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, மரணம் தான் எனக்கு ரிட்டையர்மெண்ட். ஒரு ஊழியக்காரனோட ரிட்டையர்மெண்ட் அவனோட மரணம். நான் மறிக்கிற வரைக்கும் நான் எனக்கு 2 காலம் நான் நிற்கணும். உமக்காக போராட்டம். அதான் நான் ஆண்டுகிட்ட கேட்டுருக்கேன். அந்த பலனை நீங்க கேளுங்க. உங்களை யாரும் என்ன பண்ணாது? பாரமா நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் உங்களை பாரமா நினைக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுங்க? பலப்படுத்துங்க. இப்படி ஆவி எனக்குள்ளாலே பலப்படட்டும். எனக்குள்ளாலே இருந்து என்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும். நான் நீடித்த நாட்களா நான் நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களோட பந்தியில நான் போய் சேரும் வரைக்கும், இந்த பந்தியில போய் நான் இருக்கிற வரைக்கும் நான் இங்கே நான் திருப்தி ஆகணும். என் லைஃப் திருப்தியான லைஃப் நான் வாங்கணுங்க. ரைட்டாலியா? பாதி லைஃப் வாழ்ந்து போகிறது கிடையவே கிடையாது. நீச்ச நாளா நான் வாழணும், திருப்தியான லைஃப்பை நான் வாழணும். இல்லையா? நீங்க கேட்க நாள் வரைக்கும் என்னோட லைஃப்பை நீங்க திருப்திப்படுத்துங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு சில நேரத்துக்கு நம்ம திருப்தி இல்லை இருக்கு. அதனால நிறைய என்ன ஆகுது? பிரிவுகள் வருது, டைவர்சஸ் வருது, அதெல்லாம் வருது. அந்த திருப்தியை எதிர்பார்த்து, அந்த சரீர சுகத்தின் திருப்தியை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் தான். இல்லை, உண்மையான உறவு உள்ளாலே நீங்க இருந்தீங்கன்னா, தேவனோட உறவுகளால் உங்க திருமணம் இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீடித்த நாட்களா என்ன பண்ணுவீங்க? நீங்க திருப்தி ஆவீங்க. மரணம் வரையும் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நீங்க ஆண்டுக்குள்ளாலே நிலைச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு மரணத்துக்கு அப்புறம் கூட நீங்க நித்தியமாய் அவரோட என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதென்ன வேணுங்க? அதென்ன வேணும்? ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம பிரயாசப்படுவோம், அதுக்காக இது பண்ணுங்க. வேற எதுவும் நமக்கு தேவையில்லை, வேற எதுவும் முக்கியமும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா?
Praise the Lord. நன்றி ஆண்டவரே, துதிக்கமானவர், எனக்குள் வாழ்பவரே, என் மூச்சுக்குள் கலந்தவரே, எல்லாமா இருக்கிறவரே, என் சுவாசமே, என் ஜீவனே, எனக்கு புறான நன்றி. என்னை இந்த உலகத்தில் இத்தனை காலமாய் என்னை வைத்ததுக்காக நன்றி. எனக்கு நல்ல ஒரு உறவை கொடுத்ததுக்காக நன்றி. அந்த உறவிலே இத்தனை காலமாய் நாங்கள் வாழ்படியாக கிருபை செய்ததற்காக நன்றி. எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்ததுக்காக நன்றி. என் வம்சம் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால கூடான கூடி நன்றி. என்னை திருப்திப்படுத்துங்க ஆண்டவர், எல்லா விதத்திலும் எங்களை திருப்திப்படுத்துங்க. இப்போ இருக்கிற காரியங்கள் பெற்ற நன்மை போதாதாண்டவர், இன்னும் நன்மையால எங்களை முடிசூட்டுங்க. எல்லாவற்றும் எங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள்லாம் இன்னும் வரட்டும். தடை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இப்பொழுதே நகர்ந்து போகட்டும். தெளிவான பாதையை காட்டுங்க. காற்று எந்த திசையிலிருந்து துவங்கி எந்த திசை போக எனக்கு தெரியாது. அதே போல நீர் எங்களை வச்சிருக்கீங்க. நீங்க எங்க கொண்டு போகணுமோ, எந்த திசைக்கு கொண்டு போகணுமோ நீங்க கொண்டு போங்க. நான் என் இஷ்டத்தின்படி நாங்கள் போகக்கூடாது. என் வாழ்க்கை நான் எனக்கு அமைத்து கொள்ள கூடாது. நீங்க என் வாழ்க்கை அமைத்து கொடுங்க. உங்களுடைய விருப்பத்தின்படியாக என் வாழ்க்கையை அமைத்து கொடுங்க ஆண்டவரே. அப்பொழுதுதான் எனக்கு எல்லா நன்மையும் வரும். நீர் என்ன விரும்புகிறீரோ, நீர் என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை நீர் என் வாழ்க்கையில் நீ செய்வீராக. என் சபை மக்கள் வாழ்க்கையில் செய்வீராக. சாட்சியா இருக்குங்க ஆண்டவர், சாட்சியா இருக்குங்க ஆண்டவர். எல்லாவற்றையும் சிறந்திருக்கும்படியாக செய்கிறார்கள். எல்லாத்திலும் பெஸ்ட் தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் நடுத்தரம் கிடையாது, லோ கிடையாது. எங்களுக்கு எல்லாம் ஹைஃபையா தான் எனக்கு வேணும் ஆண்டவர். மேன்மையான காரியம் தான் எனக்கு வேணும். நீர் எனக்கு செய்யுங்க, என் சபை மக்களுக்கு செய்யுங்க. உயர்வான காரியங்கள் எனக்கு தாங்க ஆண்டவர். பாதி அளவு இல்லை, முழுமையா எங்களை நிரப்புங்க. எப்படி அந்த பெந்தைக்கோஸ்து நாளிலே முழுமையா நீங்க நிரப்புனீங்களோ, என் வாழ்க்கை முழுமை அடைந்ததாக இருக்கணும் ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையில் முழுமையா நிறைஞ்சு இருக்கணும். பாதி பாதி வாழக்கூடாது. பாதி பாதி இது வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனிமேல் நான் முழுமையாய் உமக்குள்ளாலே வாழணும். நீர் எனக்குள்ளாலே வாழணும். என் வாழ்க்கை எப்பொழுதும் சிறந்திருக்கும். இதுக்கப்புறமா தோல்வி எனக்கு இல்லை. எல்லா நாளும் இதா இருக்கிற பாராட்டுங்க. பார்த்து சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே அடுத்த நாத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் சந்தோஷம் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரை மட்டும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.